10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம்ப்பா. a = கணம் 1 3 5 b = கணம் 2 3 எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஐ காண்க. அடுத்தது a கிராஸ் b = b கிராஸ் a ஆகுமா, இல்லை எனில் ஏன்? மூணாவது n of a கிராஸ் b = n of b cross a = n of a into n of b என காட்டுக. கொடுத்துருக்காங்களா? இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். சரியாப்பா? தீர்வுன்னு போட்டு கொடுத்துருக்கிறத எழுதணும். a = கணம் 1 3 5 b = கணம் 2 3. சரியா? இப்போ a கிராஸ் b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா a கார்ட்டீசியன் பெருக்கல் b அப்படின்னு அர்த்தம். சரியாப்பா? கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணுறப்ப ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பியோட ஜோடி சேர்க்கணும். சரியா? வரிசை ஜோடிகளாக எழுதணும். இப்போ பாருங்கள், a கிராஸ் b = கணம் 1 3 5 இன்ட்டு கணம் 2 3. இப்போ ஏல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பியில் இருக்க ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்க்கணும். சரியாப்பா? 1 இருக்கா, ஃபஸ்ட்டு 1 2ஓட சேரும், 1 2. அதுக்கப்புறம் 1 3ஓட சேரும், 1 3. சரியா? அதுக்கடுத்து 3 2ஓட சேரும், 3 2. அப்புறம் 3 3ஓட சேரும், 3 3. அதுக்கப்புறம் 5 2ஓட சேரும், 5 2. அப்புறம் 5 3ஓட சேரும், 5 3. ஓகேவாப்பா? அதுக்கடுத்து b கிராஸ் a. இப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு b எழுதிக்கணும், அப்புறம் கிராஸ் போட்டு ஏன்னு எழுதணும். சரியாப்பா? 2 3 கிராஸ் 1 3 5. சரியா? இப்போ 2 3 உறுப்புகளோடையும் ஜோடி சேர்க்கணும். 2 1 2 3 2 5. அதுக்கப்புறம் 3 3 உறுப்புகளோடையும் ஜோடி சேர்க்கணும். 3 1 3 3 3 5. சரியா? எழுதியாச்சா? a கிராஸ் b b கிராஸ் a ரெண்டுலேயும் இருக்கிற ஜோடிகள் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். a கிராஸ் பியில் 1 2 இருக்குது, b கிராஸ் ஏல 2 1 இருக்குது. ரெண்டும் சமம் கிடையாது. அதாவது 1வது வரிசையில் 2வது பிளேஸ்னு 1 2க்கு அர்த்தம், 2 1க்கு 2வது வரிசையில் 1வது பிளேஸ்னு அர்த்தம். சரியா? அது சமமாகாது. அதுக்கடுத்து பாருங்கள், a கிராஸ் பியில் 1 3 இருக்குது, b கிராஸ் ஏல 3 1 இருக்குது. 1வது வரிசையில் 3வது பிளேஸு, 3வது வரிசையில் 1வது பிளேஸ், ரெண்டும் சமம் கிடையாது. அதே மாதிரி அதுக்கடுத்து 3 2ன்னு கொடுத்துருக்காங்க a கிராஸ் பியில், b கிராஸ் ஏல 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சமம் கிடையாது. 3வது வரிசையில் 2வது பிளேஸு, இது 2வது வரிசையில் 3வது பிளேஸ். அதுக்கடுத்து 3 3 3 3 ஒன்றா தான் இருக்குது. அதுக்கடுத்து 5 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5வது வரிசையில் 2வது பிளேஸு, 2வது வரிசையில் 5வது பிளேஸ், சமம் கிடையாது. அதுக்கடுத்து 5 3ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5வது வரிசையில் 3வது பிளேஸு, 3வது வரிசையில் 5வது பிளேஸ், ரெண்டும் சமம் கிடையாது. சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா a கிராஸ் b இஸ் நாட் ஈக்குவல் டு b கிராஸ் a. ஏனெனில் 1 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 1, 1 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 1, 3 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 3, 5 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 5, 5 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 5. சரியா? அதுக்கடுத்து 3வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேள்வி. n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b என காட்டுக. அப்படி கொடுத்துருக்காங்களா? இப்போ அதை எடுத்துக்கணும். n ஆஃப் a கிராஸ் b, a கிராஸ் b எங்கே இருக்குப்பா? இதுதான் a கிராஸ் b. இதில் இருக்க வரிசை ஜோடிகள்லாம் ஏனுங்க. 1 2 3 4 5 6 6 வரிசை ஜோடிகள் இருக்குது. அப்போ n ஆஃப் a கிராஸ் b என்னது? 6. n ஆஃப் b கிராஸ் a எவ்வளவு? இங்கேயும் 1 2 3 4 5 6 இருக்குது. அதனால் b கிராஸ் ஏவும் 6. அதுக்கடுத்து n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. சரியா? n ஆஃப் ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது? இங்கே பாருங்கள், 1 2 3 உறுப்புகள் இருக்கா? n ஆஃப் பியில் 1 2 உறுப்புகள் இருக்குது. அப்போ n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் பின்னா
3 இன்ட்டு 2, அப்போ அதுவும் 6. இப்போ 6 வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே சமம் தான். சரியாப்பா? therefore n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவாப்பா?